ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கேமிங் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். ஸோ தமிழ் பேசாமல் வாங்க வீடியோ கூட போகலாம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் என்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, சர்வைவல் தான். ஓகே, சர்வைவல் மோட் தான். வாங்க மாடில் சர்வைவல். ஸோ க்ரியேட்டிவிட்டியில் நம்ம திறமையெல்லாம் பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க க்ரியேட்டிவிட்டியில். ஸோ கேமராவில் கொஞ்சம் கிச்சன்னா கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ கை வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ நைட்டு பகல்னு பார்க்காம வீடு கட்டினேன். எங்கடா வீடை காணும் ப்ரோ? வீடு எங்க ப்ரோ? ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வீடு வாங்கினா வந்து கண்டிப்பாக டோரில் சவுண்ட் ப்ரூஃபிங் போட்டே ஆகணும். இந்த கேமரா தட்டுவோம், அதாங்க பஞ்சாயத்து. நான் ஏறுறான். ஐயோ என் வீடு விடிஞ்சா கூட பஞ்சாயத்து இல்லை. விடியணுவேன், விடி சீக்கிரமாக விடியும். என்னாச்சு? யார் விடிச்சா? வந்தாலே ஏதாச்சும் ஒரு நாய்க்கு அடிச்சுட்டு ஓடிட்டு. சரி வாங்க, என்ன செய்ய? அட ஃபர்ஸ்ட்லேருந்தா இருந்தா சரி. நம்மளுக்குன்னு இங்கே ஒரு இடத்துல மர வீடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மர வீடு போன பட்சத்தில் நம்ம டப்புன்னு ஒரு மரத்தையாக வெட்டி 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 புது வீடு கட்டிடலாம். வாங்கிக்கலவா இவன் கிரேட் தடவா. ரொம்ப அடிக்காதீங்க, கை உடஞ்சிருக்குது. இது இவ்வளோதான் தாங்கும். பிளாக் இந்த கீழே மண்ணெல்லாம் கிடக்கல, இதையும் நம்ம திருடிக்கலாம். ஐயோ டாங்கி. ஓகே, டாங்கி மேலே ரைட் பண்ணலாமா? டாங்கி ரைட் பண்ணுவா. இதெல்லாம் யாருக்கிட்டையும் வம்பளுக்கு கூடாது கைஸ். வந்த ஐயோ ஃபைனா எதுவும் இருக்கா? ஓகே கைஸ், நம்மளுக்கு மரம் சாஞ்சியாக கிடக்கு. வாங்க போகலாம். சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் இது பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஃபோன் தான். கேமரா மட்டும் கொஞ்சம் கைக்கு இடிக்கல இருக்கு. நீங்கள் ப்ரோ அப்படிதான் ப்ரோ ரெடி ப்ரோ. அப்படிதான் சூப்பர் ப்ரோ, கிரேட். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டூடியோ மேக் பண்ணிடலாங்க. பஞ்சாயத்தான். ஆனால் ஸ்டூடியோவுக்கு பண்ணுறத பற்றி பேசினா அவ்வளோதான், தர்மடி விட வீட்டில். இது என்ன நடந்த மரம் இடிஞ்சு கிடச்சிருக்கு. ஓகே நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 100-120 யாருந்தா கிடைச்சான்? யார் ப்ரோ? ப்ரோ என்ன சார்னா? ஏன் நீங்க அப்படி பண்ணுறீங்க? யாரும் போலையா? செவனேன்னு போயிட்டு இருக்கேன். வரண்டா விட்றா வண்டி சின்ன வீட்டைக்கு. வெங்கடேவா பார்த்தீங்களா கைஸ், 60 காயின் சர்வைவலில் வச்சுருக்கேன். ப்ரோ பிளேயர்டா. ப்ரோ பிளேயர் வச்சுட்டு பார்த்துட்டாலும் இப்போ வந்து கொடுத்துட்டு மாடிஃபிகேஷன் போட்டு க்ரியேட்டிவிட்டின்னு இருக்கா. சர்வைவல்னு மாற்றினா நிச்சு குத்கோ இருக்கோ சானா சபாய் கரோ. இப்போ அண்ணன் மைண்டிங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஹே யாரா நீங்கள்? அட உளம் சேவ் பண்ண மச்சலே வீடு உள்ளதானே இருக்கு. அப்படி இருக்கணும் வீடுனா.
அண்ணன் கிரியேட்டிவிட்டியை பாருங்கப்பா. இதெல்லாம் கிரியேட்டிவிட்டியில் பண்ணது. சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் கிரியேட்டிவிட்டிலாம் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து பிரானாலாம் கிடக்குமே. பிரானா சரி வழி இல்லை, கோட்டைக்குள்ளே நம்மளை என்ட்ரு ஆக முடியாது. ஸோ கிரியேட்டிவிட்டியிலேருந்து பறந்து போய் மேலே ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ஏழோ. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாத்துறாங்க. கிரியேட்டிவிட்டியில் அவங்க செஞ்சுட்டு அதை இந்த மாதிரி குதிரை ஓடி இருக்கணும், அதை இந்த மாதிரி சர்வேவலுக்கும் போடுறாங்க. ஸோ நான் கூட அப்படி தான் போட்டுக்கிட்டுருக்கேன். பட் ஆனால் நான் ஒரு சர்வேவலில் வந்து இந்த மாதிரி குச்செல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டியிருக்கேன். வீடு இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீ ஹவுஸ். இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன். கடைசியில் என்னையே உள்ளோட மட்டுக்கானுங்களே. குதிரை ஓடிடு. கல்லறை கட்டிக்கமா. சாரி கைஸ், ஓடையில் கொஞ்சம் ஒய் பண்ணுவேன், அப்பா நினச்சிக்கூடாது. இங்கே தான் குதிரைக்கான தீனி. விடுங்க கைஸ், என்னோடய கிரியேட்டிவிட்டி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மென்டல் தனமாக இருக்கும். ஸோ மொட்டை மாதிரி தேவனே இந்தாக்கம் இதான் மேலே பார்த்தேன். ட்ராப் கட்டியிருக்கேன்னு நினச்சேன், எனக்கு கேட்டலை. ஸோ இதே டைப்பில் இதே மாடலில் தான் கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்கேன். தர்றா தலைவா தம்பி தர்றா. கொஞ்சம் ஒய்ப் பண்ணுவாங்க லைட்டாக, அது பரவாயில்ல. நான் பண்ணுற ஒய்ப்லாம் தர ப்ரோ மறந்துட்டோம். தர டேய் தலைவா ஒரு ரேட்டு. இதெல்லாம் இந்த மரத்தெல்லாம் வச்சு பிடிச்சி நச்சன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பங்களாவே கட்டிட்டு போயிடும். உடைக்கணுமே இப்போ, அதானே பஞ்சாயத்து. இன்னும் ஓட்டக்கூடாது கைஸ், இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. வா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இந்த முட்டையெல்லாம் தாடி கண்டுபிடிச்சி இந்த குதிரையெல்லாம் உண்டாக்குனா. இதில் கருப்பு குதிரை முட்டி விட்டுறது. அண்டு தண்ணியில் வச்சா எனக்கு நீச்சல் தெரியுமா? ஆக்சுவலி இதில் சர்வைவல் மோடில் நான் வந்து ஒரு தடவை கூட நீச்சல் அடிச்சுருக்கேன். ஓகே நீச்சல் பண்ணுறப்பல, பட்டு ஆளுநாள் நீ தலைமை பக்கம் போல நான் கடிச்சிட்டு சொன்னா கைஸ், உள்ள ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் இந்த நாய் தான். பயந்துட்டு சொன்னா கைஸ், பிரானா இருக்கும் போட்டான்னு சொன்னேன். இங்கே பாருங்க குதிரை டாங்கி இருக்கு. ஓகே நான் வச்சுருந்தேன் வந்தாய்க்கல. ஆக்சுவலி அங்கே ஏதோ காக்காவும் ஏதோ மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எதுக்கு கைஸ் நம்மளுக்கு டாப் தான் இருக்கும். ஒரு செகண்ட் அடுப்பா வருது, உடச்சுட்டுமா வராதுங்க ரேட்டா நம்ம வந்து திருப்பி இந்த இடத்துல கட்டிட்டு போயிட்டேன். அப்படிதான் கட்டணும், அப்படிதான் திருப்பி கட்டி விட்டுக்கலாம். அப்படிங்க கட்டிடுவோம். யாரும் வர போகிறது யாரும் வரமாட்டான். போங்க சரியாச்சு. அடுப்பா எனக்கு குதிரை எடுத்துட்டு ஒன்று பண்ணுவோம். குதிரை எடுத்துட்டு நம்ம தம்பி ஓகே நான் சொல்கிறேன் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் யாரா நீ? சாரி என்ன குதிரை எடுத்தா அது நினச்சி சரி இந்த மாதிரி கொடுப்போம். வா பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் லைஃப் அது தப்பு போகணும் கைஸ். அவங்களாம் ஒரு லைட்டாக இருக்குது. அங்கே உடச்சு விட்டு இங்கே உடச்சு விட்டோம். கிரியேட்டிவிட்டி மோட்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை இன் திஸ் மோட். தேவனா யுத்தகம்
சரி கைஸ், ஒரு நாள் இந்த கோட்டையை நான் சுற்றி பார்க்க தாண்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி காட்டுறேன் கைஸ். ஓகே, குளிர் ப்ரோ ப்ரோ ஐயோ இல்லையே, ஐயோ வீட்டுக்கு போகணுமே. நாய் தரடா. அவ்வளோதான் கைஸ், குளிர் காஞ்சிக்கிட்டு. ஓகே, அவ்வளோதான், குளிர் காஞ்சிட்டோம். குறைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். இந்த நிலைமையில போனால் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிறது நல்லது. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்